ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி பிளான். ஓகேவா? ஸ்டடி பிளான் வந்து நிறைய பேர் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டு தரது பேர் ஸ்டடி பிளான் கிடையாது. ஓகேவா? ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிறது தான். ஏன்னா இப்போ தமிழ் வந்து நான் ரொம்ப ஈஸியாக படிச்சிருவேன். ஓகேவா? தமிழ் இப்போ என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேனே, தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக படிச்சிருவேன். அதே மற்ற சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டல்லாக இருக்கும். மற்ற சப்ஜெக்டில் கூட பாலிட்டியை நல்லா படிச்சிருவேன். இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஜியாகிரஃபிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகும். அப்போ நான் எதுலலாம் ஸ்லோவாக இருக்கணும், அந்த சப்ஜெக்டை நான் எப்போ படிக்கணும் அப்படின்னா, நான் ரொம்ப பிரிஸ்காக இருக்கும்போது படிக்கணும். நான் எப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், அந்த டைமில் படிக்கணும். அதே மாதிரி இப்போ பாலிட்டிலாம் வந்து நம்ம சோர்வாக இருக்கும்போது படித்தா கூட அதை என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு என் மேலே இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, எந்தெந்த சப்ஜெக்டில் ரொம்ப வீக் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன் அப்படின்னா எல்லாருமே இங்கே வந்து புலி மாதிரிலாம் இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஒரு ஆள் பாலிட்டி நல்லா படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி வராது. ஹிஸ்ட்ரியே சிலருக்கெலாம் பிடிக்காமல் இருக்கும். ஓகேவா? சிலர் ஹிஸ்ட்ரியை வந்து தேடி தேடி படிப்பாங்க. பாலிட்டியை பார்த்தாலே கடுப்பாக இருக்கும். ஆர்டிகிளா ஐயோயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலர் அதிகபட்சம் மேக்ஸை பார்த்து அவ்வளோ பயப்படுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தமிழை பார்த்து பயப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டடி பிளானில் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு வாரத்தில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடு இதில் கிளியராக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நைட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபுல்லாக மேக்ஸ் மட்டும்தான் நான் இங்கே போட்டிருப்பேன். ஓகேவா? நைட்டு இரவு அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே கணிதம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இங்கே கவர் ஆகும். ஏன்னா நைட் டைமில் தான் கொஞ்சம் பாடி வந்து ஆக்டிவாகவும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் தூக்க கலக்கமாகவும் இருக்கும். ஆனால் அந்த டைமில் மேக்ஸுங்கிறது ஒரு கரெக்டான சப்ஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேக்ஸ் வந்து அந்த டைமுக்கு கரெக்டாக செட் ஆகும். கொஞ்சம் யோசிக்கிறது, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறது. அதே மாதிரி தூக்க கலக்கத்தில் நம்ம ஒரு கணக்கு நமக்கு ஆன்சர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அந்த தூக்கம் வந்து தெளிகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு நைட் டைமில் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி மதிய டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சோர்வாக இருக்கும். நல்லா சாப்பிட்ருப்போம், அப்படியே சும்மா உடம்பு ஜிம்முன்னு இருக்கும். எப்படா கொஞ்சம் நேரம் அப்படியே சாயலாம் அப்படின்னு இருக்கும். படுத்தா தூக்கம் வருமானு பார்த்தா தூக்கமும் வராது. ஐயையோ எக்ஸாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான் வரும். தூக்கமும் வராது, மைண்டும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காத நேரம் வந்து மதியம். அப்போ மதிய நேரத்தில் என்னென்ன படிக்கணும்னா, தமிழ் வந்து நான் எல்லா டேஸ்க்கும் வந்து தமிழ் தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா தமிழ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆக்டிவாக இருக்கும்போது படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? எப்போ படித்தாலும் ஒரே மாதிரியே படிக்கிற மாதிரியே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து தமிழ். ஓகேவா? தமிழ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அதனால் தமிழ் வந்து பார்த்தோம்னா மதிய டைமில் அதிகமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஒன்ஸ் நீங்கள் ரீடு விட்டுட்டிங்கனாலே மதிய டைமுக்கு தமிழ் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் அப்போ தான் புதுசாக படிக்கவே போகிறேன் அப்படிங்கும்போது இந்த காலை நேரத்தில் சில டைமில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு புரியாத தமிழ் டாப்பிக்கை காலை நேரத்துக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனாலும் ஒரு வாரத்துக்கு இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தடு ஒன்று இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன். ஓகேவா? இப்போ திங்கட்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிழமையை வந்து நான் 4ஆக பிரிச்சுருக்கேன். 4 இல்லை 5 பார்ட்டாக பிரிச்சுருப்பேன். ஒன்று காலை நேரம், இன்னொன்று மதியம், இன்னொரு கேப் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. நான் எப்படி மதியம் ஃபுல்லாக தமிழ், நைட்டு ஃபுல்லாக மேக்ஸ்ன்னு சொன்னனோ, மதியத்தில் அந்த ஒரு 1 hour தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அந்த 1 மணி நேரம் தூக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாலை இரவுங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் நம்ம படித்தாலும் புரிகிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சாலும் ஞாபகத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா மைண்ட் வந்து அப்போது ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்காது. மழை டைமுன்னா பிரச்சனை இல்லை, ஆக்டிவாக இருக்கும். வெயில் டைம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு ஆக்டிவ்னஸ் இருக்காது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ திங்கக்கிழமை காலை நேரம் பாலிட்டி படிக்கலாம். ஏன்னா பாலிட்டி யூனியனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. ஓகேவா? ஏன்னா ஒரு 15 கேள்விக்கிட்ட எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஏரியான்றதை மறந்துடக்கூடாது பாலிட்டி அப்படின்னா. அதே மாதிரி மதியம் அப்படின்னா தமிழ். சாயந்தரம் வந்து பார்த்தோம்னா வரலாறு படிக்கலாம். நீங்கள் சாயந்தரம் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னா கதையாக இருக்கணும். ஓகேவா? இங்கேருந்து அங்கே போனது, அங்கேருந்து இங்கே வந்தது, நம்ம ஊர் கதை பேசுகிறோம்ல, ஊர் கதை உலக கதைலாம் பேசுவோம்ல, இங்கேருந்து வண்டியில் போகும்போது எதுக்கு மாடு வந்துச்சு, நாங்கள் கட்டடிச்சு போனேன் அப்படிலாம் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை. இங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆற்றங்கரையில் போய் சண்டை போட்டாங்க, யார் தான் ஜெயிச்சது, அவர் தான்ப்பா ஜெயிச்சார், எவர் தான் ஜெயிச்சார் அப்படின்ற மாதிரி கதையாகவே போய் இன்னும் சாயந்தர நேரத்தில் படிக்கிறது. அதுமாதிரி காந்தி வந்தார்,
காந்தி வந்து என்ன பண்ணார், என்னென்ன மாதிரிலாம் போராட்டம்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி இப்படி கதையாகவே போயிடணும். ஓகேவா? அது சாயந்தர நேரத்தில் படித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலை நேரம்னு பார்க்கும்போது அரசியல் அப்படின்றது நமக்கு வந்து ஈஸியான விஷயந்தான், புரிஞ்சிடும். ஆனால் நிறைய ஆர்டிகல்ஸ் வருதுன்றதுனால அரசியல் அறிவியல் அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கிறதுனால காலையில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மதியம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் வந்து படிக்கலாம். மாலை அப்படின்னு பார்க்கும்போது இடையில 1 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி படிக்கலாம். ஓகேவா? நைட்டு வந்து பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் பார்க்கும்போது மேக்ஸு. ஓகேவா? அடுத்தது என்னென்னா செவ்வாய்க்கிழமை. இப்போ செவ்வாய்க்கிழமை நான் காலையில் என்ன எடுப்பேன், பாலிட்டி கூட கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தான், பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். அதே மாதிரி ஏன் நான் இதை மறுநாள் கொண்டுட்டு வரேன் அப்படின்னா, பாலிட்டி படிச்சிருப்போம், பாலிட்டி கொஞ்சம் டச்சு விடுற மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு நாள் கேப்பில் கொஞ்சம் டச்சு விடுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அடுத்த நாள் நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது அந்த பாலிட்டியோடைய கொஞ்சம் ஜாடை வந்து இங்கே தெரியும். ஓகேவா? பாலிட்டியோட ஜாடை வந்து இந்த பாலிட்டிக்குள்ளே கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? இந்த எக்கனாமிக்ஸ்குள்ளே நமக்கு கவர் ஆகுங்கிறதுனால மறுநாள் வந்து பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி மதியம் தமிழ், அதுக்கப்புறம் தூக்கம், அதுக்கப்புறம் மாலை. திரும்பவும் வரலாறு அப்படிங்கிறது நம்ம மறுநாள் வந்து மாற்றி படிக்கணும் அப்படின்னு கிடையாது. வரலாறு படித்தோம்னா அது பாட்டில் போயிட்டுருக்கும், ஜம்முன்னு போயிட்டுருக்கும். என்ன அங்கங்கே ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது பாட்டில் போயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த இது சொல்லுவாங்கள்ல, நதி மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நைட்டு ஆஸ் யூஷுவல் வந்து பார்க்கும்போது மேக்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது புதன்கிழமை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே பாலிட்டியும் பொருளாதாரமும் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் சேர்த்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ரிவிஷன் பண்ணுறதுக்கே இந்த காலை நேரம் அப்படிங்கிறது காலி. ஓகேவா? ரிவிஷன் பண்ணாலே புதன்கிழமையில் காலை நேரத்தில் படிக்கிறதுக்கு அந்த நேரங்கிறது அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கே போயிடும். ஆனாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா அந்த மாலை நேரத்தில் படிச்சிங்களா வரலாறு, அதில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணலாம். 3வது நாள் ரிவிஷன் மட்டும் வச்சுக்கோங்க, உடனே ரிவிஷன் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது மதியம் அப்படிங்கிறது தமிழ். ஓகேவா? தமிழில் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணாலும் சரி தான், இல்லை புக் வைஸாக படித்தாலும் சரி தான், மொத்தத்தில் தமிழ் படிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தூக்கங்கிறது 1 மணி நேரம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சாயந்தர நேரத்தில் வரலாறு படிச்சிருப்போம், பாபர், அக்பர், ஜஹாங்கீர் இப்படியே படிச்சுருந்துருப்போம்ல. ஸோ கொஞ்சம் மாறி நேரு, காந்தி, அம்பேத்கர் இப்படி படிக்கலாமா? ஸோ அதனால் இந்திய தேசிய இயக்கம் அதுவும் ஒரு கதை தான். ஓகேவா? அப்போது மாலை நேரத்தில் இந்திய தேசிய இயக்கத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நைட்டு அப்படிங்கிறது மேக்ஸ் தான். ஓகேவா? அதே அடுத்தது நாள் என்ன அப்படின்னா வியாழன். ஓகேவா? இப்போ வந்து 2 நாள் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை படித்ததை 3வது நாள் நம்ம ரிவிஷன் பண்ணியாச்சு. சாயந்தரத்தில் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். தமிழ் மேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே காமன், எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படின்றது. அடுத்தது என்னென்னா வியாழக்கிழமைன்னு பார்க்கும்போது காலையில் வந்து ஜாகிரஃபி படிங்க. ஜாகிரஃபினா எதை திரும்ப எடுத்து படிக்கிறீங்க, 10th புக்கில் இருக்கக்கூடிய 7 யூனிட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படி முடிக்கலை அப்படின்னா ஒரு யூனிட், கண்டிப்பாக ஒரு யூனிட்டுன்றது ஃபஸ்ட் யூனிட்டை முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். செகண்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்லாம் அப்படி கொஞ்சம் ஃப்ளோவாக போகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 4வது நாள் வியாழக்கிழமை அப்படிங்கிறத நீங்கள் ஜாகிரஃபி ஃபஸ்ட்டு 10th ஆரம்பிக்கலாம். 10th, அதுக்கப்புறம் 6th, 7th, 8th, 9th இப்படி வந்துடலாம். எதெல்லாம் ஃபஸ்ட்டு சிலபஸில் கவர் ஆகுதோ அதை மட்டும் படிங்க போதும். இவ்வளோ டைம்லேயும் நான் சொல்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது, சிலபஸில் உள்ளது மட்டும்தான். அதே மாதிரி நமக்கு மதியம் வந்து தமிழ், அதுக்கப்புறம் தூக்கம். திரும்பவும் என்ன பண்ணலாம், நம்ம இந்திய தேசிய இயக்கத்தை வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அதுவும் தொடர்கதை மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா கதைங்கிறது டெய்லி இந்த வீட்டில் சீரியல் போடுற மாதிரி தொடரும்னு போட்டு கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே வந்து பார்த்தோம்னா என்னடா அது கரெக்டான சீனில் வந்து கட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நிற்கும். அந்த ஆர்வத்தை அப்படியே தொடரும்னு போட்டுட்டு மறுநாள் என்ன பண்ணுங்கள், அதை முடிச்சிருங்க. ஓகேவா? முடிச்சிருங்கன்னா அந்த பார்ட்டு, அந்த யூனிட்டை முடிச்சிடலாம். அதே மாதிரி நைட்டு அப்படின்றது மேக்ஸ். ஸோ அடுத்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை. ஸோ ஐஎன்சி பார்த்தோம்ல, ஐஎன்சின்றதை விட ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு. அந்த ஐஎன்எம் அப்படின்றத ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் சூப்பராக பண்ணலாம். ஐஎன்எம் அப்படிங்கிறது காலையில் ரிவிஷன்றது சூப்பராக பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி மதியம் வந்து பார்த்தோம்னா தமிழ் படிக்கலாம். சாயந்தரம் வந்து பார்த்தோம்னா அரசியல் அறிவியல், பாலிட்டி பார்த்தோம்ல, அந்த பாலிட்டின்றது ரிவிஷன் இருக்கட்டும், புதுசாக இன்னொரு டாப்பிக்கை உள்ளே கொண்டு வாங்க. பாலிட்டிலேயே அடுத்த ஒரு டாபிக் புத்தகத்தில் வேறு ஏதாவது ஒரு யூனிட் ஒன்று தனியாக படிக்கலாம். அதே மாதிரி நைட்டு என்ன அப்படின்னா மேக்ஸ் தான். அடுத்தது என்னென்னா சனிக்கிழமை எங்கப்பா போச்சு இந்த அறிவியல் அப்படின்னா, அறிவியல் எப்போவுமே நம்ம கடைசியாகவே வச்சுப்போம். அறிவியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், புக் வைஸாக வந்து எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சுருப்போம். ஒன்று ட்ரிபிள் ஸ்டாரு, இன்னொன்று டபுள் ஸ்டாரு, இன்னொன்று சிங்கிள் ஸ்டார் அப்படின்னு. ட்ரிபிள் ஸ்டார் யூனிட்டு
கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம். டபுள் ஸ்டார் யூனிட்டுங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும் தான். சிங்கிள் ஸ்டாருங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இருந்தாலும் ட்ரிபிள் ஸ்டார் யூனிட்டு பார்க்காம போகவே கூடாது, போனால் ஆபத்து அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த யூனிட்டில் எதையாவது ஒரு யூனிட் எடுத்து சனிக்கிழமை காலையில் அறிவியல் படிக்கலாம். சயின்ஸை பொறுத்தவரை 6வது 7வது கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். 8வது 10வது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு 2-3 டைம் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். அந்த ட்ரிபிள் ஸ்டார் யூனிட்டை மட்டும் பாருங்கள். முக்கியமாக 10th ரொம்ப முக்கியம். அறிவியலில் ஏதாவது ஒரு பாடம் எடுத்து படிங்க. அதே மாதிரி தமிழ் அப்படின்றத மதியம், அதுக்கப்புறம் தூக்கம், அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே அரசியல் அறிவியல் விட்டோமா, அதுக்கு கீழே வந்த பொருளாதாரத்தை சாயந்தரத்துக்கு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை மாலை அப்படின்றது பொருளாதாரம். அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்றது லாஸ்ட் நைட்டில் நம்ம மேக்ஸ் வந்து படிக்கணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா இதில் எங்கப்பா வந்து சொல்லுவாங்களே வாரத்தில் ஃபுல்லாக படித்ததை கடைசி நாளில் ரிவிஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரிவிஷன் அப்படிங்கிறத ஒரு நாளில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல, எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கோம். அப்படின்றதுனால நமக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை எப்படி ஒரு நமக்கு ஒரு சாதாரண நாளோ அதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதும் ஒரு சாதாரண நாள். அதுக்கு நம்ம ரிவிஷன் அப்படின்லாம் தனியாக கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ரிவிஷன் எங்கேயே பண்ணியாச்சு, அது படித்த 3வது நாளே பண்ணியாச்சு. ஒரு வாரம் நம்ம கேப் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். 2 நாள் கழித்து நம்ம ரிவிஷன் பண்ணோம்னா இப்போயோ படித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் அரைக்குறையாக படித்த மாதிரி இருக்கும். 3வது நாளில் திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது கிளியர் ஆகிடும். ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாபிக் நம்ம படித்தோமா இல்லை திரும்ப படித்து இந்த யூனிட் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்துடும். அதனால் ரிவிஷனை பக்கத்திலே நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் சயின்ஸில் ஏதாவது ஒரு யூனிட்டு ட்ரிபிள் ஸ்டார் யூனிட்டு இல்லை டபுள் ஸ்டார் யூனிட்டு எதையாவது எடுத்து படிங்க. அதே மாதிரி மதியம் அப்படிங்கிறது தமிழ். அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் 4 நாளில் என்ன படிச்சிங்களோ அந்த இதை வந்து ஃபுல்லாக ரிவிஷன் கூட ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் தமிழுக்கு. அதே மாதிரி 1 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது அவசியம். அடுத்தது மாலை நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாகிரஃபி எடுத்து படிங்க. ஜாகிரஃபினா என்ன சொன்னேன், ஆல்ரெடி ஜாகிரஃபி வியாழக்கிழமை படிச்சிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது ஜாகிரஃபியில் முக்கியமாக 10th புக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு யூனிட்டை முடிச்சிருங்க. ஓகேவா? டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்தில் முதல் யூனிட்டு ஒன்று படிச்சிருப்பீங்களா, ஆல்ரெடி ஒரு யூனிட்டை படிச்சிருப்பீங்களா, அந்த யூனிட்டை ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே 20 நிமிஷத்தை தாண்டக்கூடாது, 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த யூனிட்டை நீங்கள் முடிக்கணும். புரியல ஜஸ்ட்டு பேப்பரை திருப்பியாச்சும் விடுங்க, 20 நிமிஷம்தான். ஓகேவா? அதே மாதிரி நைட்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேக்ஸ் அப்படின்றது அந்த 20 நிமிஷத்தை தாண்டி அதையே 2 மணி நேரத்துக்கு திரும்ப உட்காந்து படிக்கக்கூடாது. 20 நிமிஷம் அப்படின்னா பேப்பரை வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு நம்ம 2 பேஜ் திருப்பினாலே இல்லை பாதிக்கு பாதி தெரியும், பாதி தெரியாது. அது என்ன பண்ணக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அதை கண்ணால் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போங்க. அடுத்த டைம் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம்ல அடுத்த வாரத்துக்கு, ஸோ அதை என்ன பண்ணலாம், சேர்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே நம்ம ரிவிஷனுக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதை தவிர்த்துட்டு நான் வந்து ஷெடியூல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை வந்து சமத்துவம் பெறுதல் 6வது புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு பாடம், மதியத்தில் வந்து 6வது டேர்ம் 1, மாலையில் வந்து பார்த்தோம்னா வரலாறா சிந்து சமவெளி நாகரிகம், நைட் டைமில் மேக்ஸில் சுருக்குக டாப்பிக் அப்படின்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ அந்த டாப்பிக்கை படிக்கிற அளவுக்கு உங்களால் அன்னைக்கு சூழல் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? ஏதோ ஒரு வேலைக்கு கூட போயிடலாம்ல, ஏதோ ஒரு வீட்டில் அர்ஜென்ட்டு ஏதோ ஒரு வெளியில் கூட போயிட்டு வரக்கூடிய தேவை இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த ஷெட்யூல் தான் இப்படி தான் இருக்கணுன்றதுனால இப்படி சொல்கிறேன். ஓகேவா? அந்த டைமில் போய்ட்டு மேக்ஸ் ஐயோ நம்ம படிக்கலேன்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த டைமுக்கு என்ன மேக்ஸு அந்த டைம் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி குட்டி தூக்கம் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. குட்டி தூக்கம் அப்படின்னா எவ்வளோ நேரம்னா 3 மணி நேரம் தூங்குறது. அப்படியா? 3 மணி நேரம் தூங்குறதுலாம் குட்டி தூக்கம் கிடையாது, அது வந்து ஒரு நைட்டு தூங்குற கணக்கு வந்துடும். குட்டி தூக்கம்னா 10 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம், 8 நிமிஷம், 9 நிமிஷம், 10 நிமிஷம், இப்படி தான். கண்ணை மூடிட்டு இப்படியே தலை லைட்டாக சாயும், அப்படி எழுந்திரிச்சு உட்காந்தோம்னா 10 நிமிஷம் காலி. ஓகேவா? அப்படியே எழுந்திரிச்சு இதோ நமக்கு எப்படின்னா திடீர்னு சாயந்தரம் தூங்கியிருப்போம், ஒரு மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்னடா விடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் வந்துருச்சான்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷனில் இருப்போம் தெரியுமா. நம்ம தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஐயோ படிக்காமல் விட்டோமே, ஏதோ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி படிச்சுட்டு 2 நாள் ஃபுல்லாக தூங்கிக்கிட்டே இருந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஃபீல் அப்படின்றது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிருக்கும். பிரெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பிரெயின் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணணும், டக்குன்னு ஒரு யூனிட் எடுத்து மண்டைக்குள்ளே சரன்னு ஏற்றி விட்டுணும். ஸோ இப்படி தான் ஷெட்யூல் மேக்கிங் அப்படின்றது போடணும். ஆனால் அந்த தூக்கம் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த 1 மணி நேரத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி,
எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான், அந்த 1 மணி நேரம் அவங்க மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம போய் தூங்க போகிறோமே அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. அந்த டைமில் தூக்கன்றது நீங்கள் 1 மணி நேரம் தூங்குனீங்கன்னா அடுத்து 3 மணி நேரத்தில் என்ன படிப்பீங்களோ அந்த 3 மணி நேரத்தையும் சேர்த்து உங்களால் 1 மணி நேரத்துக்கு கிளியராக படிக்க முடியுங்கிறது தான் உண்மை. ஓகேவா? அதே மாதிரி அந்த 1 மணி நேரத்தில் படித்தோம் அப்படின்னாலும் நம்ம என்னத்தை படிச்சிருப்போம்னா ஒரு 1.5 பேஜ் படிச்சிருப்போம், அவ்வளோதான். அதுவே தூங்கி எழுந்திரிச்சு படித்து பாருங்கள், ஒரு 7-8 பேஜ் படிச்சிருக்கலாம். அதனால் அந்த 1 மணி நேரத்தை தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஷெட்யூல் மேக்கிங் போடும்போது தூக்கத்துக்கும் சேர்த்தே போடுங்க. ஓகேவா? அதேமாதிரி ரிவிஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழ் ரொம்ப முக்கியம், மேக்ஸ் ரொம்ப முக்கியம். டெய்லியும் வந்து கட்டாயமாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இந்த குரூப் 4 எக்ஸாமோட பேஸே என்ன அப்படின்னா மேக்ஸும் தமிழும் தான். ஓகேவா? அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா அதுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஒன்று பொலிட்டிக்கல் சயின்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இந்திய தேசிய இயக்கம். அடுத்தது வரக்கூடியதான் பொருளாதாரம், வரலாறு, அறிவியல், புவியியல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன டாப்பிக்காக இருக்கும். ஆனால் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 தான். ஸோ அதனால் அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து இப்படி ஷெட்யூல் மேக்கிங் எந்தெந்த யூனிட்டை படிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படின்றது ஷெட்யூல் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திக்கலாம். Thank you.